காட்டு வழி பகுதி தான் ஃபுல்லாகவே குளம் இருக்கக்கூடிய ஏரியா வந்து தங்க மேலே தெளித்து இது செய்து கொள்வாங்க. இந்த பொந்துக்குள்ளே இன்னமும் வந்து வெள்ளை நாகம் இருக்கிறத வந்து சொல்கிறாங்க. என்னதான் செத்தாலும் அதுக்கு திரும்ப உயிர் வருது. இது யானை வணங்கி பிரண்டை நாகங்களுக்கு பயன்படுத்துகிற கல்லாலை மரம். நாகமலையில் இருக்கக்கூடிய நாகலிங்கேஸ்வரர் பாம்போட வடிவிலையும் வந்து இருக்கும். இப்போ இங்கே இருந்த சித்தர்களாக இருக்கட்டும், இங்கே வாழ்ந்த நாகர்களாக இருக்கட்டும், ஃபைனலாக நம்ம வள்ளிமலைக்கு வந்துட்டோம். ஓகே, பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ வந்து நாங்கள் முருகன் கோயிலேருந்து வனப்பகுதியால் வந்து நம்ம உள்ள பயணம் செஞ்சு போகக்கூடிய வள்ளிமலை அப்படிங்கிற ஒரு மலைக்கு வந்து போகிறோம். மேலே இங்கே லேசுப்பட்ட காரியம் இல்லை, ஆனால் எல்லா இடங்கள்லையும் சாந்தமும் நிசப்தமும் வந்து நிறைஞ்சிருக்குது. அந்த இடத்துல தான் வந்து நம்ம தியானங்கள் இருந்தோன்னு சொன்னால் நம்ம மனசுக்கு இனிமையாக இருக்கும். ஒவ்வொரு வனப்பகுதிகளாலையும் போய் அங்கே கண்ணை மூடி கொஞ்ச நேரம் இயற்கையை ரசித்து இயற்கையில் விழக்கூடிய ஒவ்வொரு சத்தங்களையுமே வந்து கேட்டுக்கொண்டு ரிலாக்ஸாக இருந்தோம்னு சொன்னால் இவ்வளோ தான் மைண்டில் டிப்ரெஷன் இருந்தாலும் அது எல்லாமே இல்லாத போயிடும். நாங்கள்லாம் வந்து தினமும் காலையில் எந்திரிச்சா ஒவ்வொரு இடமா வந்து பைக்கில் ட்ராவல் பண்ணி ஒவ்வொரு விஷயங்களை பார்த்து அதை ஃபுட்டேஜாக எடுத்து கலெக்ட் பண்ணி எடிட்டிங் பண்ணி அப்லோட் பண்ணி சில நேரங்களில் எங்கள் மண்டை வந்து குழம்பி போயிடும். ஸோ அந்த தருணத்துலலாம் ஒன்றுமே பண்ண முடியாமல் இருக்கு என்னாலலாம். ஆனால் அதுக்கெல்லாம் பெஸ்ட்டு சொல்யூஷன் உண்மையில் ப்ரீத்திங், மன தியானம். அது வந்து மன தியானம்ன்றது வந்து நம்ம வீட்டில் இருந்து பண்ணாலும் காய்ச்சா மூச்சா அப்படின்னு சொல்லி நிறைய சத்தங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும். ஆனால் இங்கே வந்து பார்த்துருந்தீங்கன்னு சொன்னால் கீச் அப்படிங்கிற பறவைகளோட சத்தமும் ஒரு காற்று பட்டு லேசாக ஒரு மரத்தோட வந்து உரசி பாரு அந்த இயற்கையோட சத்தங்களும் தான் வந்து நம்ம மனசை வந்து அப்படியே சாந்தப்படுத்துது. ஸோ அவ்வளோ அழகாக இருக்கும். இப்போ அப்படியான பகுதிக்கு தான் திரும்ப நாங்கள் போய்கொண்டிருக்கோம். அதனால தான் நான் படித்து சொல்கிறேன். கண்டிப்பாக அப்படியே இடத்துக்கெல்லாம் வாங்க, உங்கள் மனசு வந்து சாந்தப்படும். அண்ட் இங்கே வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் நைட்டு இங்கே வந்தவங்க தமிழகரன் சனோட வீடியோ வந்து பார்த்துருப்பீங்க. அவங்க வந்து இதில் தான் ட்ராவல் பண்ணி வந்தாங்க. நான் நார்மலாக வந்து மற்ற வாகனங்களில் பயணம் செஞ்சு வரதுன்றது கஷ்டமான ஒரு விஷயம். அப்படி இந்த பகுதியெல்லாம் நான் நேற்று வரும்போதே காண்பிச்சிருப்பேன். வந்த பகுதியால் தான் இப்போ போய்கொண்டிருக்கிறோம் நாங்கள். பார்த்தீங்கன்னா என்னோடய கையில் மகிழங்காய் இது அங்கே இருக்குது அந்த மரம். நான் போகும்போது உங்களுக்கு காண்பிக்கிறேன். ஐயா வந்து பறித்து கொடுத்தாரு. வந்து இதுக்குள்ளே பருப்பை துப்பிட்டு நம்ம மேலே வந்து இப்படி லேசாக சாப்பிட்றது தான் வந்து இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொன்றுமே வந்து இயற்கை மருத்துவ குணம் உடையது. எதை எடுத்துக்கொண்டாலும் வந்து இயற்கை மருத்துவ குணம் உடையது. அப்படி தான் வந்து இங்கே சொல்கிறாங்க. அந்த காலத்தில் வந்து இங்கே மருத்துவம் எதுவுமே இருக்கலை. இப்போ இங்கே இருந்த சித்தர்களாக இருக்கட்டும், இங்கே வாழ்ந்த நாகர்களாக இருக்கட்டும், அவங்க எல்லாமே வந்து இந்த இயற்கையோடு சேர்ந்து வாழ்ந்தவங்க. இங்கே என்ன ஆபத்துக்கள் வந்தாலும் வந்து அதுக்கு இந்த இயற்கை மூலிகைகள் தான் பயன்படுத்தியிருப்பாங்க. பார்த்தீங்கன்னா இங்கெல்லாம் வந்து யானை லத்தி போட்டு விட்டு போன இடம். இதில் வந்து எல்லாமே காடுகளாக இருந்தது. ஆனால் அதில் பயணத்தை வந்து மேற்கொள்கிறதுக்கு வேண்டி கொஞ்சம் வழி எடுத்து வச்சுருக்காங்க. நான் சொன்னேன், நான் தான் வீடியோவில் மென்ஷன் பண்ணியிருப்பேன். அதாவது இந்த வனப்பகுதியில் வந்து வன விலங்குகளோட பாதுகாப்பில் தான் இது சூழ இருக்குது அப்படி சொல்லி சுற்றி முற்றி பார்த்திங்கன்னு சொன்னால் ஆபத்துக்களும் இருக்குது, மனுஷங்கள் நிறைஞ்சிருக்கு. அதே சமயம் அருளும் கிடைக்கக்கூடிய யோகிகள், மகான்கள், முக்கியமாக சித்தர்கள் வந்து தரிசித்துட்டு இங்கேருந்து சென்ற இடங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். ஒவ்வொரு இடமுமே அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இது யானை வணங்கி பிரண்டை, இது வந்து யாகங்களுக்கு பயன்படுத்துகிற கல்லாலை மரம். மூலிகை எல்லாமே கைக்கிட்ட தான் வந்து இருக்குது, நமக்கு தான் தெரியுது. இதுக்காண்டி தான் சித்தர்களோட வழியை வந்து அப்படியே படித்து கொள்ளுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இதோட பேர் இதுவும் மூலிகை தானே, என்ன சொல்லுவாங்க இது? அரத்தையா இருக்கு இல்லை, மணந்து பாருங்க. இந்த என்ன சொல்லுவாங்க, மூலிகை தோட்டத்தில் இருக்கும் மஞ்சள் மாதிரி தான் அரத்தையும் அப்படித்தான். அரத்தைன்னு தான் நினைக்கிறேன். ஆமாம், மூலிகை தோட்டத்தில் இருக்குது. அதுதான் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்படி ஒரு அமைப்பு தான் வந்து மலைக்கு மேலேயும் இருக்குது. ஐயா சொல்கிறார் வந்து ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பகுதி. இது வந்து தலை,
இது உடம்பு பகுதி, இது கால் பகுதி அப்படி சொல்லி இதே அமைப்பில் அங்கே மலைக்கு மேலேயும் இருக்குது. அதாவது நாங்கள் நின்ன கோயிலுக்கு மேலேயும் இருக்குது அப்படி சொல்கிறாங்க. பாருங்கள் சத்தியமூர்த்தி. ஃபைனலாக நம்ம வள்ளி மலைக்கு வந்துட்டோம். ஆனால் இந்த மலையில் கூட வந்து ஆபத்து இருக்குது பாருங்கள். என்ன சகோதரர்? என்னன்னு சொன்னால் நீங்கள் சொல்லி சும்மா என்னது பயம் இல்லாத இடத்த பயமுறுத்தி காட்டுறேன் அப்படி இல்லை. சில விஷயங்கள் காணொலியில் பார்க்க என்ன சிம்பிளாக இருக்கிற மாதிரி இருக்கும். பட் நீங்கள் நேரில் வந்து பார்த்தா தான் இது விளங்கும். சிலதுகளை அனுபவிக்கணும்னு சொன்னால் நேரில் தான் அனுபவிக்கணும். இதெல்லாம் சொன்னால் அவங்களுக்கு போய் பித்தலாட்டத்தை சொல்கிறோன்னு சொல்லி நினைக்காதீங்க. உண்மையாக உள்ளதை உள்ளபடி காண்பிச்சு வரோம், அவ்வளோதான். இப்போ நாளைக்கு இங்கே எவ்வளோ ஆபத்துக்கள் இருக்குன்னு சொல்லலை அப்படின்னாலும் சொல்லிடக்கூடாது. இருக்கிறத வந்து காண்பிக்கிறோம். இதையும் தாண்டி வழிபடுறது தான் முக்கியம். ஆமாம், படம் எடுத்துக்கலாம். வள்ளியம்மனை தரிசிக்கணும்னு சொன்னால் நீங்கள் இந்த மலைக்கு மேலே வந்து தான் வள்ளியம்மனை வந்து தரிசிக்க வேணும். கொத்துப்பந்தல் தான் பேடுவ குளத்துலேருந்து எப்படி பூஜைகள் பண்ணி வந்தாங்களோ அதே மாதிரி மேலே இது கொத்துப்பந்தல் திருவிழாவுக்கு வந்து போடுவாங்க ஒவ்வொரு வருஷமும். பாருங்க, இது வள்ளிமலை கோயில் இருக்கிற பகுதி. ஆனால் இங்கேருந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உச்சியில் முருகனோட கோயில் பகுதி தெரியும். என்ன ஏதோ சத்தம் கேட்குது இந்த பக்கத்தில். சரி, அது இருக்கட்டும். அப்படியே நான் நில்லுங்க காண்பிக்கிறேன். இங்கேருந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் முருகனோட கோயில் இருக்கிறது, வேலோடு மலை கோயில் இருக்கிறது இங்கேருந்து பார்த்தா தெரியும். அதை கடந்து தான் எவ்வளோ தூரம் வந்து நாங்கள் வனப்பகுதியால் பயணம் செஞ்சு வந்து நாங்கள் இந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் வள்ளிமலையில் இருக்கிற அம்மனை நம்ம தரிசிக்க வந்தாலும் அம்மனுக்கு முன்னாலே வந்து யானையோட லத்தி. மலையாக இருக்கே, மலைக்கு மேலே யானைகள் ஏறுமான்னு சொல்லி நிறைய பேருக்கு கேள்விக்குறிகள். ஆனால் இந்த மலை பகுதியால் கூட வந்து ஏறி மேலே யானைகள் வந்து கொண்டு தான் இருக்கு. பாருங்கள், ஆபத்துக்கள் இருக்கும். பாருங்கள், இப்படியான இதுக்குள்ளே தான் நாகங்கள் இருக்கிறதாகவும் வந்து சொல்கிறாங்க. ஏன்னா எங்களுக்கு ஒவ்வொன்றையும் உதாரணத்துக்கு ஃபோட்டோவாக காண்பிச்சாங்க. நான் நம்ம நம்ப மாட்டோமே, போய் சொல்கிறாங்கன்னு விட்டுட்டு போயிடும். ஆனால் நம்புறதுக்கான உண்மைகளை வந்து சொன்னாங்க. இந்த பகுதியெல்லாம் பாருங்கள், இது வித்தியாசமான ஒரு வடிவமைப்பில் இருக்கும். மலையெல்லாம் மேலே இருந்து அப்படியே உருண்டு வந்து போன பகுதி. இங்கே பல இடங்களில் வந்து நம்ம கண்ணுக்கு தெரியாத குகையில் இருக்குது. ஒரு சில குகைகளில் காண்பிச்சாங்க. ஆனால் எல்லாத்தையுமே நாங்கள் வெளியில் காண்பிக்க முடியாது. அதெல்லாம் நீங்கள் பார்க்கணுன்னா நேரில் வந்தீங்கன்னா தான் பார்க்க முடியும். இங்கே வள்ளியம்மன் கோயில் எப்போவுமே முருகனை பார்த்த மாதிரி தான் வள்ளி இருப்பாங்க அப்படி சொல்லுவாங்கள்ல. அங்கே வந்து முருகன் கோயில் இருக்குது, அப்படியே இங்கே வள்ளியம்மன் கோயில் இருக்குது. இதுக்கு இடையில் அந்த ஒரு இடைத்தூரத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா நாகமலை இருக்குது. எப்படி ஒரு வடிவமைப்பு பாருங்கள், இயற்கையோடு இயற்கையாக இதை எப்படி வடிவமைச்சிருக்காங்க. இதுக்கு பின்னால் அவ்வளோ வரலாறுகள் மறைஞ்சி கிடக்குது. சுற்றி அப்படியே வனப்பகுதி தான். இங்கேருந்து அங்கே பார்த்திங்கன்னா தான் மக்களோட நடமாட்டம் தெரியுதா. அங்கே இருக்குது மக்களோட நடமாட்டம். இது குறைச்சி வந்தோன்னா இப்போ பாருங்கள் எவ்வளோ தூரம் இருக்குன்னு. அப்போ இங்கெல்லாம் பாருங்கள், இங்கெல்லாம் வந்து முன்னாடியே தீ மூட்டியெல்லாம் வந்து இருந்திருக்காங்க. வரவங்க இங்கே தீ மூட்டிகிட்டே இருக்கிறது. திருவிழா நேரங்களில் அதிக பக்தர்கள் வருவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. வள்ளி அம்மன் அப்படிங்கிறவங்க வந்து வேடுவ குலத்தோட அப்படியே ஒட்டி வாழ்ந்தவங்க, இயற்கையோட இயற்கையான்றதுக்கான ஆதாரம் தான் இது. சரிங்களா? அப்படியே நாங்கள் இப்போ இங்கேருந்து வழிக்கூட போகிறோம். ரொம்ப நேரம் வந்து இருக்குல்ல, நைட்டும் கூட என்ன பண்ணோம் ஏது பண்ணோம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு கன்ஃபியூஸாக இருக்கும். வேறு ஒன்றுமே கிடையாது. ஒரு இடத்துல போய் நான் சொன்ன மாதிரி மன தியானம் செய்கிறேன். இப்படியான மன சாம்பிராணி குச்சிகளை கொளுத்தி வச்சுட்டு அது நமக்கு வந்து மனத்தை வந்து கொடுக்கும் இந்த இது. ஸோ அதை கொளுத்தி வச்சுட்டு அதை சுற்றி நாங்கள் அப்படியே கண்ணை மூடி தியானம் பண்ணுறது, அதுதான் நைட்டு போய் பண்ணிருந்தோம். வேறு ஒன்றுமே கிடையாது. அங்கே சில விஷயங்களை ஷேர் பண்ணிக்கொள்வோம். இப்போ வெளியில் எல்லாருக்கிட்டையும் சொல்ல முடியாத சில விஷயங்களை வந்து நாங்கள் அந்த இடத்துல ஷேர் பண்ணிக்கொள்வோம். ஸோ அதனால் அந்த இடத்துல வந்து வீடியோ கவர் எதுவுமே வந்து பண்ண மாட்டோம்.
ஓகே, நீங்கள் அந்த அனுபவத்தை நேரில் பெற்றுக்கொள்ளணும்னு சொன்னால் இங்கே வந்தீங்கன்னு சொன்னால் இப்படி நறுமணம் மிக்க பத்திகளை வந்து கொளுத்தி வச்சுட்டு மனப்பிரத்திங் பண்ணலாம். நான் சொன்ன பகுதி நம்ம இயற்கையை எப்படி பார்க்குறோமோ அந்த கண்ணோட்டத்தில் நம்மளுக்கு அது காட்சி கொடுக்கும். இதை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒன்று வந்து வேல் வடிவிலையும் இருக்கும், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பாம்போட வடிவிலையும் வந்து இருக்கும். எப்படி பார்க்குறோமோ அது நம்மளுக்கு அப்படி காட்சி கொடுக்கும். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. உங்களுக்கு எப்படி பார்க்க தோணுதோ, வேலா பார்க்க தோணுச்சுன்னா வேலா பாருங்கள், ஒரு பாம்பாக பார்க்க தோணுச்சுன்னா பாம்பாக பாருங்கள். எப்படி எந்த கண்ணோட்டத்தில் பார்க்க போகிறீங்களோ அந்த கண்ணோட்டத்தில் பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு தெரியும். இதை சொல்லுவாங்க லாக்கடை அப்படின்னு சொல்லி. இதில் ஒரு துளிர் ஒன்று வரும், இந்த மஞ்சள் இது எப்படி இதை வந்து முறித்து இது வந்து ஒரு பிசின் ஒன்று வரும், பிசின் தன்மையாக இதை காய வச்சு என்ன பண்ணுவாங்கன்னா பிள்ளைகள் வந்து பிறக்கிற டைமில் அவங்களோட வீட்டை சுற்றி கிருமிகள் அப்படி எதுவுமே வராமல் இருக்கிற வண்ணம் சாம்பிராணி மாதிரி பூக்க போடுவாங்களாம். இது வந்து மணந்து பார்க்குற நேரம் அப்படி இருக்கும். இங்கே பாருங்கள், இந்த பிசின்மா இருக்கா, இதைத்தான் காய வச்சு கிலோ கணக்கில் விற்பனை செய்வாங்களாம். இது உண்மையில் ஒரு நல்ல ஒரு விஷயம், இயற்கையில் இப்படி இருக்கக்கூடியது. இங்கே பாருங்கள், மலை ஊத்துன்னு சொல்லுவோம்ல, மலையிலேருந்து ஊற்றெடுக்கிறது இப்படி தான். மலையிலேருந்து ஊற்றெடுத்து இப்படியே தண்ணி போய்கொண்டே இருக்கும். இந்த தண்ணியெல்லாம் பருகிறது எப்படி இருக்கும் தெரியுமா? பார்க்க உங்களுக்கு எப்படி இருக்குது கீழே தெரியும். இதை எடுத்து வடிகட்டித்தான் வந்து சுடு பண்ணியெல்லாம் குடிப்பாங்க. ஸோ அவ்வளோ நல்லது. இப்படி தான் ஊற்றெடுத்து வரும். இந்த பக்கத்தால் வந்து இப்போ நாங்கள் போகிறது நாகமலைக்கு. இந்த பகுதியால் தான் நாகமலைக்கு போகணும். ஓகே, இதுதான் வந்து நாகமலை. அதாவது நான் சொல்லியிருந்தேன் தானே வந்து முருகனை பார்த்த வண்ணமே வந்து நாகமலை இருக்குது. இந்த நாகமலையை தான் நாங்கள் இப்போ பார்க்க போகிறோம். பார்த்திங்கன்னா இங்கே ஒரு சுனை, அதாவது கிணறு ஒன்று இருக்கும். இதில் வந்து வர பக்தர்கள் வந்து இது இயற்கையாக வந்து தோன்றிருக்கு அப்படிங்கிறதுனால வந்து இந்த இடத்துல வந்து அதை வந்து தங்க மேலே தெளித்து இது செய்து கொள்வாங்க. தைல கிணறு மாதிரி, அதாவது அதில் வந்து எண்ணெய் தன்மை இருக்கும் அதிகமாக. ஸோ வார பக்தர்கள் வந்து இதில் வந்து கழிக்கொள்வாங்க. இங்கே வரேன் நம்மளோட பிரசாந்த் மூங்கலிட்டாப்புல நானும் 2 பேரும் ஒரு மார்க்கமாக இருப்போம். அதால் அப்படி நினச்சி கொள்ளாங்க. சில வழிபாடுகளுக்கு சில முறைகள் இருக்குது. இது வந்து நாங்கள் பண்ணுறது கிடையாது. இங்கே சித்த வழிபாட்டிலேயே வந்து சித்தர்களை வந்து பின்பற்றி நிறைய விஷயங்கள் வந்து கற்றறிஞ்சவங்க தான் சொல்லிக் கொடுத்தாங்க. இது அவங்க பண்ணி காண்பிக்க நாங்கள் வந்து பண்ணிட்டு போகிறோம், அவ்வளோதான். ஸோ இதுக்கு பின்னால் வந்து நிறைய பக்தர்கள் இதை வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. இங்கே இருக்கக்கூடிய ஒரு சுனை வந்து ஸோ நிறைய விஷயங்கள் வந்து அங்கே ஓப்பனாக சொல்ல முடியாது தானே. அதனால் நீங்கள் நேரில் வந்து அதை பார்த்து தெரிஞ்சுக்கொள்ளுங்க. அப்படி போகலாம். என்னென்னு சொன்னால் நீங்கள் நினைப்பீங்க இப்போ அவங்க நேரடியாக சொல்லலாம், என்ன பிரச்சனை அவங்க சொன்னால் அவங்க பெரிய ஆளாகிறதுக்கு சொல்கிறேன் நீங்கள் சொல்லுவீங்க. அவங்க சொன்னாங்க மக்களுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சாக்காடும் அதை யார் சொல்கிறன்றது தேவையில்லை. அதாவது எங்களை வந்து என்ன சொல்ல முடியுமோ அதை சொல்லிக்கொள்ளுங்க. ஆனால் சில விஷயங்களை வந்து நேரில் அவங்கள கூட்டி வந்து காண்பிச்சு கொள்ளுங்க. மற்றபடி காணொலி வடிவில் அது சொல்கிறது அழகாக இருக்காது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்படித்தான் இப்போ நம்ம திரைப்படங்களில் ஒரு கடவுள் காட்சி கொடுக்குறாரு அப்படிங்கிறத பார்க்குறதுக்கும் அதே சமயம் வந்து ஒரு கடவுள் நேர்லேயே வந்து நம்மளுக்கு காட்சி கொடுக்குறாருங்கிறதுக்கான வித்தியாசம் இருக்குல்ல. அப்படித்தான் இப்போ திருமூலர்லாம் திருநாவுக்கரசனாரெல்லாம் பதிகமெல்லாம் பாடி எப்படி அருள் பெற்றாங்களோ அதை நம்ம புத்தக வடிவில் தான் பார்க்குறோம், நேரில் நம்மளால் பார்க்க முடியாதுல்ல. அப்படி சில விஷயங்கள் நேரில் வந்து பார்க்குறத நம்ம நேரில் பார்த்துக்கொள்வோம். காணொலி வடிவில் பார்க்க முடிகிறத காட்டக்கூடியதை மட்டும் நாங்கள் காண்பிக்கிறோம். இங்கேருந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கே வேலோடு மலை முருகன் வந்து தெரிவார் உங்களுக்கு. பாருங்கள் காட்டுறோம். இது நாகமலை. இங்கேருந்து அப்படியே வந்து வேலோடு மலை, அதுக்கு பக்கத்தில் லிங்கங்கள் பிரதிஷ்டை பண்ண அது ரீசெண்டாக ஒருத்தவங்க வச்சது. ஸோ அங்கே இருக்குது. அப்படியே பாருங்கள், இங்கே வேலோடு மலை முருகன் கோவிலை சுற்றி இருக்கக்கூடிய அற்புதங்கள். சென்டரில் வேலோடு மலை முருகன் கோயில் இருக்கும். அப்படியே பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி. மக்களோட கிராம குடியேற்றங்கள் வந்து அந்த பக்கங்களில் தான் சுற்றி இருக்கு. அதை நட்டு வளைச்சிருக்கு. ஆனால் இன்னமும் மனித நடமாட்டம் குறைவாக இருக்கக்கூடிய வனப்பகுதி தான் இந்த பகுதி. ஸோ சுற்றி வர மக்கள் குடியேற்றங்கள் இருக்குது. நடுவில் இந்த வனப்பகுதி இருக்குது. இந்த வனப்பகுதிக்குள்ள இன்னமும் வனவிலங்குகள் நிறைய சூழ்ந்திருக்கு. அப்படிப்பட்ட ஒரு பகுதி. பார்த்தீங்கன்னு சொன்னால் நாகமலையில் இருக்கக்கூடிய நாகலிங்கேஸ்வரர் இப்போதைக்கு வழிபடுறாங்க. இப்படி தான்
பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே இருக்கக்கூடிய இந்த நாகப்பொந்துக்கு அருகாமையில் தான் வந்து தியானங்கள் மேற்கொண்டு போகிறதா வந்து சொல்கிறாங்க நிறைய பேர் வந்து அதிகமானவங்க. ஸோ இந்த பொந்துக்குள்ளே இன்னமும் வந்து வெள்ளை நாகம் இருக்கிறதா வந்து சொல்கிறாங்க. அதை இங்கே வந்து பார்த்தவங்க நேரடியாக வந்து கண்டிருக்காங்க நிறைய பேர். ஐயாவோட கனவுல ஒரு புத்து வந்ததாகவும் அதே மாதிரி வேல் வந்ததாக வந்து சொல்லப்படுறதுல இருக்கக்கூடிய முதல் புத்து வந்து இந்த புத்து இங்கே தான் ஆரம்பத்தில் வந்து ஐயா வந்து பார்த்ததா வந்து சொல்கிறார். அதுக்கு பிறகு வந்து அங்கே போய் வேலெல்லாம் வந்து பார்த்து தான் வந்து வழிபாடு ஆரம்பித்ததாக வந்து சொல்கிறாங்க. அவங்களுடைய வரலாறுகள் வந்து அப்படித்தான் வந்து தொடர ஆரம்பித்தது. பார்த்திங்கன்னா மேலே கோவிலுக்கு போகக்கூடிய இன்னொரு பகுதி, இந்த ஒரு பகுதியால் வந்து படிக்கட்டு வடிவம் கிடையாது. ஆலயத்திற்கு மேலே நாம் லிங்கங்களை கொண்டு போகிறதுக்கும் பக்தர்கள் மற்ற பிரசாதங்கள் கொண்டு போகிறதுக்கும் வாகனங்களில் கொண்டு போகிறதுக்கூடிய பகுதி தான் இது. ஆனால் இப்போ அது வந்து சிரமத்துக்கு மத்தியில் தான் இந்த ஒரு பகுதி இருக்குது. என்ன சொன்னால் வயசானவங்களாம் வந்து கூட்டி போகிறதா இருந்தால் வாகனங்களை ஏற்றி தான் இறக்கணும் மேலெல்லாம் வந்து. ஸோ என்ன விஷயம்னு சொன்னால் அந்த ஐயா சொன்னார் இது பாதை இல்லையா, அவரை அந்த கல்லை போட்டு அந்த சாமான்கள் மேலே எடுத்துகிட்டு போகிறதுக்கு அவன் உருவாக்கின பாதை தான் இது. ஆனால் ஒரு 7-8 லட்சம் இருந்தால் இந்த பாதையை சரியாக்கலாம், அங்கே இருக்கிற பாதையோட ஜாயின் பண்ணி விட்டா அப்படியே இப்போ வாகனம் சாமம் கொண்டு வராங்க அப்படியே மேலே ஏற்றலாம். வயசானவங்க மலை படியேற வாகனத்திலே மேலே போகலாம், அப்படியே போகலாம். அதுக்காக வேண்டி ஒரு 7-8 லட்சம் பேர் தான் சரி செய்யலான்றாங்க. பார்க்கலாம். இங்கே இருக்கக்கூடிய எதுவுமே வந்து ஐயா கை நீட்டி வேண்டி செய்து கிடையாது. உண்மையில் இங்கே வந்து வேண்டுதலை வச்சு நிறைவேறினதுக்கு பிறகு வேண்டுதலுக்கு பிரகாரம் வந்து அவங்களா வந்து செய்து கொடுத்தது. அந்த படிக்கட்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க, நேற்று காண்பிச்சோம். அது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் மேலே பார்த்துருப்பீங்க, உமாகரன் ராசையா வந்து அந்த நந்தி வண்டி கொடுத்தது நான் காண்பிச்சிருந்தேன். ஸோ அப்படித்தான் வந்து இங்கே ஒவ்வொருத்தங்களும் அவங்களோட வேண்டுதல் நிறைவேறினதுக்கு அப்புறமா வந்து பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ இதுவும் வந்து யாராச்சும் வேண்டுதல் வச்சாங்கன்னு சொன்னால் அது நிறைவேறினா அதை வந்து பண்ணி கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். அப்படி இல்லையா நீங்கள் வாங்க, நீங்கள் வந்து தரிசனம் பண்ணுங்கள், உங்களோட வேண்டுதல் வைங்க, அது நிறைவேறிச்சுன்னா அதை பண்ணுங்கள். காட்டு வழி பகுதி தான் ஃபுல்லாகவே குளம் இருக்கக்கூடிய ஏரியா. தான் பழைய குளம் இருந்த இடம். இப்பயும் தண்ணி எல்லாம் இருக்கு, ஃப்ரீயா இருக்கு. இந்த வடிவா கட்டி அப்படியே க்ளீன் பண்ணி விட்டா வாரம் எல்லாரும் குளிக்கிற மாதிரி. ஓகே, பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து நல்ல ஹீட்டான சுடு தண்ணி சரிங்களா. இப்போ அதுக்குள்ளே ஒரு அதிசயம் என்னென்னா, இது வந்து இங்கே இருக்கக்கூடிய ஒரு மூலிகைன்னு சொன்னால வந்து நிறைய பேருக்கு நம்பிக்கை வராது. பித்தலாட்டம் பண்ணுறாங்க அது இது அப்படி இப்படின்னு சொல்லுவீங்க. ஆனால் உங்களுக்கு நேர்லேயே காண்பிக்கிறேன் பாருங்கள் எப்படி கருகி போயிருக்கு இந்த ஒரு மூலிகை. இது வந்து ஒரு எப்படி சொல்கிறது, காட்டிலேயே வந்து நான் போடுறேன். அதுக்கு பிறகு பாருங்கள் நீங்கள் ஒரு 5 நிமிஷம் நல்ல கலராக வந்துட்டா கறி போயிருந்தது பார்த்துருப்பீங்க, சாம்பல் நிறத்தில் இருந்தது. இப்போ எப்படி கடும் பச்சை பசையாக இருக்குன்னு பாருங்கள். அப்படியே இன்னும் ஃபுல்லாக அந்த பச்சை ஆகலை, இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக மாறிக்கொண்டிருக்கு. ஃபுல்லாக ஆகினது பிறகு காட்டுறோம். அப்படியே ஓகே, முன்னால் போடும்போது எப்படி இருந்துச்சு, இப்போ எப்படி இருக்குன்னு பாருங்கள். அதாவது நல்லா கருகி போயிருந்த ஒரு தாவரம் தான் இது. ஸோ அதை வந்து நல்ல சுடு தண்ணிக்குள்ளே போட்டு எடுத்தேன், கை கூட வந்து போட முடியாது, அந்தளவுக்கு ஹீட்டாக இருந்தது. இப்போ அதுக்குள்ளே அந்த எடுத்ததுக்கு அப்புறமா எப்படி மாறி இருக்கு பாருங்கள். இதை ஒரு எக்ஸாம்பிளுக்கு காட்டினோம். அதை வந்து இவ்வளோ கறி இருந்தாலும் சுடு தண்ணிக்குள்ளே போட்டு இது இவ்வளோ வளர்ந்து வருதுன்னு சொன்னால், நார்மலாக ஒரு தண்ணிக்குள்ளே போட்டு விட்டோம்னா இவ்வளோக்கு உயிர் கொடுக்கணும் பாருங்கள். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஃபீனிக்ஸ் மாதிரி என்ன தான் செத்தாலும் அதுக்கு திரும்ப உயிர் வருது, அந்தளவுக்கான ஒரு மூலிகை. ஸோ இந்த மூலிகை வந்து எதுக்கு யூஸ் ஆகும், எப்படி யூஸ் ஆகும் அப்படிங்கிறது வந்துட்டு சித்த வைத்தியம் படித்தவங்களுக்கு தான் தெரியும். ஸோ நான் இதெல்லாம் வந்து சித்தர்கள் வழியாக அப்படியே மரபடியாக வரக்கூடிய ஒரு மூலிகை வகைகள். ஸோ இதை பற்றி நம்ம கூடுதலாக எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. ஆனால் நார்மலாக பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஆரம்பத்தில் காட்டினதுக்கும் இப்போ இருக்கிறதுக்கான டிஃப்ரெண்ட். பாருங்கள், போகும்போது நம்ம பயணம் அப்படி இருக்குண்ட அங்கே அந்த 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 அண்ணா வந்து தனியத்தான் வந்து தொடுத்து கொண்டு வரார். அதை நேற்று போன வீடியோவில் நீங்கள் வரும்போது பார்த்துருப்பீங்க. இப்படி இடம், இந்த இடத்துல வந்து அழகாக படுத்து கிடக்கலாங்க. அந்த கதிராம பாத யாத்திரை போகும்போது அது ஒரு இடங்கள் எப்படி இருக்குமோ அவ்வளோ அழகாக, அவ்வளோ நீட்டாக, அந்த மணலும் அப்படி அழகாக இருக்குது.
எப்படி பாதுகாப்பாக இந்த சந்தனமடு ஆற்றை வந்து கடந்து போனோமோ அதே பாதுகாப்பாக வந்து சேர்ந்துட்டோம். மக்களை வந்து இப்படியான இடத்துக்குலாம் பயணம் பண்ணாதீங்க அப்படி சொல்லி நிறைய பேர் சொல்கிறீங்க. ஆனால் அனுபவங்கள் நிறையவற்றை வந்து நாங்கள் கற்றுக்கொள்ளணும் அப்படி சொன்னால் இந்த வயசில் இப்படியான இடங்களுக்கு கடந்து போகத்தான் வேணும். என்று சொன்னால் அந்த காலத்தில் வந்து சித்தர்களும் தேவர்களும் முனிவர்களும் என்று சொல்லி பல பேர் வந்து காலடி எடுத்து பயணம் செய்து போன பகுதிகள் தான் இந்த பகுதி. ஆபத்துக்கள் இருக்கத்தான் செய்யும். முதலைகளாக இருக்கும் இந்த ஆற்றுல வந்து முதலைகள் இருக்கும். அதே மாதிரி காட்டை தாண்டி போனால் வந்து கரடிகளோ சிறுத்தைகளோ யானைகளோ எல்லா அச்சுறுத்தலும் இருக்கும். அதையும் தாண்டி போய் தான் வந்து வாழ்க்கையில் சிறந்த அனுபவத்தை பெற்றுக்கொள்ள முடியும். வயசான பாட்டிங்கிலேருந்து எல்லாருமே இந்த தோணி மார்க்கம் தான் வந்து பயணம் பண்ணுறாங்க. அப்படி இருக்கும்போது துடிக்கும் இள ரத்தம் வந்து சும்மாவா இருக்கும் அப்படி தான் நிறைய பேரே கேட்குறீங்க. அது சும்மா இருக்காது தான் எப்படியுமே. ஸோ இந்த ஒரு பயணம் உண்மையிலே ஒரு என்ஜாய்மெண்ட் கிடையாது, இது வந்து ஒரு ஆன்மீக பயணம். இப்படியான பல ஆன்மீக பயணம் எங்கள்கிட்ட சித்தரின் குரல், அதாவது இலங்கையில் இருக்கக்கூடிய சித்தரின் குரல் அமைப்புகளில் இருக்கக்கூடிய மிக முக்கியமானவங்க அவங்கள்ட்ட ஆதரவில் எங்களுடைய சமுதாயம், எங்களுடைய இந்த ஜென்ரேஷன், எங்களுடைய சமுதாயம் வந்து எங்களுடைய இந்த வயசில் இருக்கக்கூடிய சமுதாயம் வந்து அறிஞ்சு கொள்ளணும் தெரிஞ்சுக்கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காண்டி எல்லா விஷயங்களையும் சொல்ல முடியாட்டியும் ஒரு சில விஷயங்களை வந்து காண்பிக்கிறதுக்கு அனுமதி தந்திருக்காங்க. இது எல்லாருக்கும் இந்த அனுமதி கொடுக்க மாட்டாங்க, குறிப்பிட்ட ஒரு சிலருக்கு தான் கொடுப்பாங்க. அந்த வகையில் எங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த வகையில் வந்து நாங்கள் சிவசங்கர் ஐயாவுக்கு வந்து ரொம்ப நன்றிகளை சொல்லிக்கொள்கிறோம். அவரோட ஆதரவில் தான் சில விஷயங்களை காண்பிச்சிருந்தோம். நாங்கள் அறிஞ்சு கொள்ளணும் தெரிஞ்சு கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காண்டி நிறைய விஷயங்களை அறிஞ்சு தெரிஞ்சுக்கொண்டோம். அதில் ஒரு சில விஷயங்கள் தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கோம். அப்போ பாருங்கள் எவ்வளோ விஷயங்களை தெரிஞ்சு வச்சிருப்போம் அப்படி சொல்லி நீங்கள் நேரடியாக வந்து பார்க்கணும் அப்படி சொன்னால் எங்களை வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள். நாங்கள் அதை வந்து பார்க்குறதுக்கான வழிகளை வந்து செய்து தரோம். அண்ட் இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு சொன்னால் கீழே கமெண்ட்ல சொல்லுங்கள். நாங்கள் இன்னொரு இதே மாதிரியான ஆன்மீக பயணத்தை சந்திக்கும் வரையும் விடைபெற்று சொல்லிக்கிறோம். நன்றி, வணக்கம்.